பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. பிதாவாகிய தேவன் இரக்கம் பாராட்டினபடியா நன்றி. இந்த ஊழியத்துக்காக அதிகமாக செவிங்க, எனக்காக அதிகமாக செவிங்க. கடந்த நாட்களில் பலவீனத்தின் நிமித்தம், குறைவுகள் நிமித்தம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியாதபடி தடைப்பட்ட போதிலும் கர்த்தர் இந்த 3வது மாதத்தில் முதல் வாரத்தில் உங்களை சந்திக்க கொடுத்த தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கலாம். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே. சங்கீதம் 94 முதல் வசனம். நீதியை சரி கட்டுகிற தேவனாய் கர்த்தாவே, நீதியை சட்டுகிற தேவனே பிரகாசியும். 2வது வசனம். பூமியின் நியாயாதிபதியே, நீ எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். நல்ல அருமையான வார்த்தை இல்லையா? ஆவியான் சொல்கிறாரு, நீதியை சரிக்கட்டுகிற தேவனாய் கர்த்தாவே, நீதியை சரிகட்டுற தேவனே பிரகாசியம். அவர் நீதியை சரிகட்டுகிற தேவன், நியாயத்தை விசாரிக்கிற தேவன், பரதேசிகளின் திக்கற்றவங்களையும் அனாதைகளும் கண்ணோக்கமாக பார்க்குற தேவன், விதவைகளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளையும் விசாரிக்கிற ஒருவர் உண்டானா ஆண்டவர் தான். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிலர் சொல்லுவாங்க, ஐயா அவள் பரதேசி, அவளுக்கு ஒன்றுமே இல்லை, அவளுக்கு போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இவன் ஒன்றும் இல்லாதவன், இவனால் ஒரு புரோஜனம், இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. இல்லாதவங்களை அலட்சியம் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லாதவங்கள பார்த்தா கேலி பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லாதவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு பொண்ணா, இதெல்லாம் ஒரு பையனா, இதெல்லாம் ஒரு அந்த அம்மாவா, இது ஒன்றும் இல்லாதவோ அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்துவாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உன் கவலையெல்லாம் அறிந்திருக்கிறார். உன் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடு. எதை சொல்கிறது? சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். என்ன அழகான தேவன், என்ன அருமையான தேவன். சொல்கிறாரு, நான் ஒன்று அறிஞ்சிருக்கிறேன், நீ என் மேலே எவ்வளோ பாரம்னாலும் வைக்கலாம், உன் பாரம் எதுவானாலும், எந்த விதத்திலையான நோவோ வியாதியோ வலியோ துக்கமோ துயரமோ கடன் பிரச்சனையோ கண்ணீரோ எதிரியோட போராட்டமோ சூனியமோ மந்திரமோ வெப்பு சூனியமோ என்ன ஆனாலும் கவலைப்படாது, நீங்கள் படவே வேண்டாம். அப்படி விசுவாசமாக ஆண்டுட்டு சொல்லிடுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குது, எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, என் எதிரி என்னை எப்போ சாவான்னு எதிர்பார்க்குறாங்க. எதிரி இந்த குடும்பம் எப்போ அழியும், எப்போ இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாத போகணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆண்டவரே. ஆனாலும் என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, எனக்கு தப்பி செல்றதுக்கு வழியும் தெரியல, நான் எங்கே போவேன், யாரை தேடுவேன் அப்படின்னு மனசு அங்காளிக்கிறது இல்லையா? உங்கள் துக்கம் அதிகரிக்குது இல்லவா? உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையா? ஆண்டு சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், அதன் பட்சமாக பேசி அதன் போர் முடிந்ததுன்றதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஏசாயா 40 சொல்கிறார். 40:1 அந்த வசத்தை தான் வருது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். கர்த்தருக்கா பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். உன் கூப்பிடுதலை கேட்க இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் கூப்பிடுதலையும் உடைய வேதனையும் அவர் கேட்குறவரா, அறிகிறவரா, உன்னை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தைப்படி பார்த்தாக்கா, நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். என் நீதி வெளிச்சத்தை போலவும் என் நியாயங்கள் பட்ட போலவும் விளங்க செய்கிற தேவன். உன் நீதி உன் நியாயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான தேவச்சனமே, என் குடும்ப கஷ்டம் யாருக்கு தெரியும், என் பாரம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும்,
எனக்கு யார் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் ஒரு வேளை துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வாயில் வச்சு பேச சொல்கிறாரு. விசுவாசிங்க, நம்புங்க. ஏன் எனக்கு அநியாயக்காரன் நல்லா இருக்கான், என்னை உபத்திரப்படுத்துகிறவங்க செழிப்பாக இருக்காங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கனே, என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. கர்த்தருக்கா பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்தேன் கூப்பிடுறக்கிட்ட பொறுமையாக காத்துருங்க. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. சொல்ல சொன்னாங்க, ஆண்டவர் கண் இருக்கா, இந்த ஆண்டவருக்கு இன்னும் நான் படுற கஷ்டம் தெரியுதா, நான் படுற உபத்திரவுக்கு தெரியுமா, இவரை நம்பி வந்தனே, இவரை ஏன் நம்பணும்னு தெரியலையே, இவரை நம்பி நான் என்ன பிரயோஜனம், எனக்கு இவர் நம்புற என்ன லாபம் சொல்லாத. பரலோகம் உனக்கு லாபம். பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெற்று அவரோடு வாழ்கிறிய, அதுதான் லாபம். இந்த பூமியில் எத்தனை கோடி எத்தனை லட்சம் நகை, கிலோ கணக்கில் நகை இருந்தால் கூட என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதுவுமே கூட வராது, எதுவுமே உன் கூட வராது. ஆனால் நீ படுகிற பிரயாசம், படுகிற வேதனை, படுகிற துக்கம், படுகிற கஷ்டம், கண்ணீர், இது எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீதியை சரி கட்டுகிற தேவராய் கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமி நியாயாதிபதியே, நீ எழுந்து பெருமைக்காரனுக்கு பதிலளியும். அவர் பதிலளித்தா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவர் பதிலளித்தார்னா நீங்கள் மகிழ்ந்துருக்குவீங்க. எனக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி விரோதமாக எழும்பினான், ஒரு சாட்சியாக சொல்கிறேன். விரோதமாக எழும்பி எனக்கு நிறைய மந்திரம் பண்ண ஆரம்பித்தான். மந்திரவாதியே இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டான், ஊழியம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டான். தயவுசெய்து இந்த ஊரில் இருக்காத, என்னால் மந்திரம் பண்ண முடியல, மந்திரம் பண்ணால் பழிக்கலை, நீ இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியல, இப்படி பல விதத்தில் எனக்கு தொந்தரவு கொடுத்தான். நான் தங்கியிருந்த அந்த குடும்பத்துக்கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்த முறை இந்த ஊருக்கு நான் கால் வைக்கும்போது இந்த மந்திரவாதி இருக்க மாட்டான். எத்தனையோ பேரை கொன்று, எத்தனையோ பேரை கொலை செய்து, எத்தனையோ பேரை அழித்து, எத்தனை குடும்பங்களை கெடுறதுக்கு காரணமாக இருந்தவன் அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். அதே போலவே மறாவது வருஷம் மந்திர ரூம்லேயே செத்து போனமாக கிடந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, உனக்கு எரிச்சல் முடிச்சுட்டு இருக்காங்களா, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்களா, உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா, நீங்கள் கண்ணீரோடும் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா? ஆண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் என்ன தெரியுமா, உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு, உன் எதிரிகளுக்கு பலனளிக்கிறவராக இருக்காரு. அவங்க நல்லா இருக்காங்களே நினைக்கிறியா? எத்தனை நாளைக்கு நல்லா இருப்பாங்க, எத்தனை வயசு வரையும் நல்லா இருப்பாங்க, யோசித்து பாருங்கள். எத்தனை வருஷம் அவங்க பூமியில் அவங்களால வாழ முடியும்? பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு வருகிற அழிவிலிருந்து அவங்க எப்படியாவது மனம் திரும்பணும், எப்படியாவது நரகத்துக்கு போகாமல் அவங்க ஆத்மாவை தப்பி வைக்கிறதுக்கு எப்படியாவது சான்ஸ் கொடுக்கணுன்னு தான் உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களை ஆண்டவர் விட்டு வச்சுக்கிறார். எதுக்கும் இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் விட்டு வச்சுக்கிறதுடைய காரணம் என்னென்னா, கொஞ்சம் பார்க்கலாம். லூக்காவில் மரத்தை குறித்து ஊமையை சொல்வார். வேலைக்காரனுக்கு சொல்லுவார், இந்த மரம் 3 வருஷமாக இருக்குது, ஒரு பழம் இல்லை, ஒரு கனி இல்லை, ஒரு காய் இல்லை, ஒரு பூவும் இல்லை, வெறும் மரமாக இருக்குது, இந்த மரம் வேண்டாம், வெட்டி போட்டுருங்க. அப்போ அந்த வேலைக்காரர் சொல்லுவார், ஐயா வேணாம் ஐயா, வெட்டி போட்டால் என்ன ஆகிடும், காஞ்சி போயிடும், அவ்வளோதான். நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், கொத்தி எருவு போட்டு தண்ணி ஊற்றுறேன், அது பிறகு பழம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா என்ன பண்ணலாம், வெட்டி போட்டுடலாம். வேலைக்காரங்கன்னா யார்? ஊழியக்காரங்க. எஜமான யார்? பிதாவாகிய தேவன், அவர் தான் எஜமான். ஆகவே அப்படி தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இல்பொருளாகிடுவாங்க.
உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ அவங்கள தேடி காணாத எத்தனையோ பேர். 1995 வருஷம் எனக்கு ஒரு எதிரி எழுப்பினாங்க. நிறைய எதிரிங்க, நிறைய பேர் எழுப்பினாங்க. நீ அப்போ நான் வாலிப வயசு, இன்னும் 10 வருஷம் தான் உன் வாழ்க்கை. கம்ப்யூட்டர் மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை பண்ணனா அவ்வளோதான், நீ படுத்த படுக்கை ஆகிடுவான்னாங்க. ஆண்டு சொன்னார், ஆண்டவர் இப்படிலாம் எதுவும் மிரட்டுறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி. அப்போ அவ்வளோவா எனக்கு ஆண்டரை பற்றி தெரியாது. ஆண்டவர் நம்பி ஆண்டருக்கா வந்து 5 வருஷம்தான் ஆச்சு. அதனால் ஆண்டவர்கிட்ட முறையிட்டேன். ஆண்டு சொன்னார், நீ ஒன்று சொன்னாங்கல்ல, அவங்கள தேடினாலும் நீ காண மாட்ட மகளே, நீ தேடி அவங்கள காணாத இருப்பேன்னு சொன்னார். அதே போலவே இன்றைக்கி நான் தேடுறேன். அவங்க எங்கேனா கிடைப்பாங்களா, அவங்கள பார்க்க முடியுமா? முடியலை. இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல. அப்படி தான் உனக்கு தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு, உன்னை வேதனைப்படுத்துகிறவங்களுக்கு, உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உன் கண்ணீருக்கு காரணமானவங்களுக்கு, உனக்கு தேவையில்லாத தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பிரதிபலன். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பிரியமான தேவ பிள்ளைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ விசுவாசமாக நெல்லு. எத்தனை நாளைக்கு வாழ்ந்து போகிறாங்க? அதுக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? கடைசி வரையும் மனம் திரும்பாமல் பாவத்துலேயும், அடுத்த குடும்பத்தை அழிக்கிறதுலையும், அடுத்தவங்களுக்கு வேதனை கொடுக்கறதுலையும், அடுத்தவங்களை துக்கப்படுத்துறதுலையும், ஒரு வேளை அவங்க அப்படியே வாழ்ந்து மறித்து விட்டால் அவங்க வாழ்கிற வரையும் தான் அந்த பூமியில் ஒரு அளவு வாழலாம், நல்லா சாப்பிட்லாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு கொதிக்கிற நரகத்தில் தான் போய் வேகணும். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ இந்த நீதிமானுக்கெல்லாம் இவ்வளோ தொந்தரவு கொடுத்தனே, இவ்வளோ அக்கிரமம் பண்ணனே, இவ்வளோ அநியாயம் பண்ணனே, இவ்வளோ வேதனைப்படுத்தினனே, இவ்வளோ துக்கப்படுத்தினனே, என் ஆண்டவர் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்குறா. என் ஆண்டவர் என்ன துக்கப்படும்படியாக, வேதனைப்படும்படியாக இந்த இடத்துல விட்டுட்டீங்களே, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அங்கே போய் மனம் திரும்பும். உண்மையான மனம் திரும்புதல் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சால், ஆனால் ஒன்று, நீங்கள் அதுலேருந்து ஜெயிக்கணும், வெளில வரணும்னா இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். கட்டியாக பிடிச்சிக்குங்க. எந்த நேரமும் செவிச்சிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, உலக பிரகாரமான எந்த உரமும் ஒன்றுட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 1 சொல்லப்பட்டு பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் அந்த பாக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டத்துக்கு எது காரணமாக இருக்கும்? உங்களை சரி பண்ணுறது காரணமாக இருக்கும், உங்களை நிலைநிறுத்துறது காரணமாக இருக்கும், உங்களை பரலோக ராஜ்யத்துக்காக ஆண்டவர் சலித்து எடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கும். உங்களை மேன்மையாக வைப்பார் ஆண்டவர். எனக்கு என்னவெல்லாம் செய்கிறேன், இப்படிலாம் செய்கிறேன்னு சொன்னவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை அழகாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைய, இதை கேட்குற உனக்கு ஆண்டு சொல்கிற, நீதியை சரி கட்டுகிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறா. நீதியை சரி கட்டுகிற தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறா. நீங்கள் பயபக்தியாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது, புலம்பக்கூடாது. என் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் அவ்வளோதான், நான் ஆண்டவரை நம்பி மோசம் போயிட்டேன், நான் ஆண்டவர் நம்பாத அந்த தெய்வத்தை நம்பியிருக்கலாம், அந்த தெய்வத்தை நம்பியிருக்கலாம், அங்கே போயிருக்கலாம், இங்கே போயிருக்கலாம், என்னை எல்லாருமே எவ்வளோ சொன்னாங்க, நான் எதுவுமே கேட்கல, ஆண்டவரே நம்பினேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை பார்க்கல, என் குறையெல்லாம் தீர்க்கலன்னு சொல்லிடாத. உன் குறையை தீர்க்குவதற்காகவா, உன் கண்ணீரை துடைப்பதற்காகவா, உன்னை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு உனக்கு ஜீவ கிரிகளும் கொடுப்பதற்காக, மகிமையான கிரிகள் உனக்கு சூட்டுவதற்காக, மாசற்றவளாக தேவ சமூகத்தில் நிறுத்துவதற்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைய, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
ஆகவே நீதியை சரிகட்டுகிற தேவனாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும். உங்களை கண்ணோக்கமாக பார்க்குறாருன்னு நீங்கள் நம்பணும். ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார், என்னை மறக்க மாட்டார், என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணணும்? நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை விட்டால் வேறு வழியே கிடையாது. இனி உலகமும் சீக்கிரமாக முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் உலகத்தில் அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன், நோ, நான் அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன், எல்லாம் கொஞ்ச காலம்தான். கொஞ்ச கால வாழ்க்கை இது, முடிய போகிற வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் ஏசப்பா உனக்கு கொடுக்குற வாழ்க்கை. இதை கேட்டு கொண்டிருக்கிறதான அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துகிறவராக உன்னோடு கூட இருக்கேன். உன்னை ஆதரிக்கிறவராக உன்னோடு கூட இருக்கேன். அதிசயங்களை செய்கிறவராக உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் உன்னோடு கூட இருந்தால் நான் நல்லா இருப்பேன். அவர் என்னோடு கூட இல்லை, அதனால தான் அந்த வறுமை, அதனால தான் அந்த கஷ்டம், அதனால தான் அந்த கடன் பிரச்சனை சொல்கிறியா? சொல்லாதீங்க. அவர் கடன் வாங்க சொன்னாரா? நீ கடன் வாங்குன்னு சொன்னாரா? இல்லை. கடன் நீயோ வாங்காத இருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்ன சொன்னார்? நம்ம இஷ்டத்துக்கு கடன் வாங்கிறது, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் இன்சான் பண்ண வாங்கி வச்சுக்கிறது, இந்த வருமானத்தை நம்பி அந்த வருமானத்தை நம்பி வாங்கிறது. ஐயோ கொடுக்க முடியலையே, இந்த கடன்காரன் வர அந்த கடன்காரன் வர சமாளிக்க முடியலையேன்னு சொல்லி தப்பெல்லாம் யார் மேலே இருக்குது? யார் மேலே இருக்குது குறைவெல்லாம்? குறையெல்லாம் யார் மேலே இருக்குது? அப்படி வாங்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்களே, எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி என்ன பண்ணுங்க? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பதிலையும் கொடுப்பார், நீங்கள் கேட்டதும் கொடுப்பார். 95வது வருஷத்தில் எனக்கு மிகப்பெரிய போராட்டமான வருஷம். 2019 மிகப்பெரிய போராட்டமான வருஷம். அந்த நாட்களில் ஆண்டவர் என்னை பொறுமையாக வாழ வச்சார். பொறுமையாக கண்ணீர் தான், நடக்கும்போதும் கண்ணீர் விட்டுட்டே நடப்பேன். என் ரூமில் போய் கதவு சாத்தணும், நான் அழுது கொண்டே இருப்பேன். அழுது 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 சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. என்னுடைய அழுகை யாருக்குமே கேட்காது. மணிக்கணக்காக அழுவேன். ஆனால் இன்றைக்கி அந்த அழுகைக்கான பதிலெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த உபத்திரவத்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை செஞ்சுருக்கார். இப்போவும் பாடு இல்லை, உபத்திரம் இல்லை அப்படின்னு கிறிஸ்தவன் யார் பாடு வேணாம் உபத்திரம் வேணாம் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, மிகப்பெரிய பாவம் பண்ணுறீங்க. உங்களை நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே எங்களை நல்லா வைங்கன்னு சொல்லுங்கள், அவர் நல்லா வைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். அவர் கொடுத்தாருன்னா அது நிரந்தரமாக இருக்கும். நீங்களே அவசரப்பட்டு வேறு வகையில் குறுக்கு வகையில் அப்படிலாம் போய் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்க, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சொல்லி கேளுங்க. நீங்கள் இப்படி சொன்னீங்கல்லப்பா, இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார், பதிலை தருவார். நீங்கள் நினைக்கிற வேண்டுகிற காரியங்களெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தந்து உங்களை கனப்படுத்துவார். அதுதான் மகிமையாக இருக்கும். ஆக உங்களுக்கு எத்தனை உபத்திரம் கொடுத்தாலும், எத்தனை பாடு, எத்தனை வேதனை, எத்தனை விதத்தில் உங்களுக்கு துன்பப்படுத்தினாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீதியை அவர் சரி கட்டுவார், அவர் நியாயம் செய்வார். உங்கள் எதிரி, உங்கள் பகையினர், அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க. என்னால் இருக்க முடியலையே. அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, என்னால் இருக்க முடியலையே. எனக்கு ஒரு ஆள் கூட ஆறுன்னு சொல்ல வரலையே. உன்னோடு இருக்கிறவர், அவரோடு உறவாடி பாருங்களேன், அவரோட பேசி பாருங்கள், அழகாக பேசுவார், அருமையாக ஆறுதல் செய்வார். உங்களை தேற்றுக்கிறதையும் ஆற்றுக்கிறதையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் பேசினார்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி நாமும்
மகிமைப்படும்படியா அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருங்க. ஏதாவது என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்ன கொடுப்பீங்க? அழிஞ்சு போகிற ஆத்துமகளை தேடி ஓடுங்க. அந்த ஆத்துமாவை எப்படியாகிலும் மனம் திரும்புவதற்கு பிரயாசப்படுங்க. கண்ணீரோடு இரவும் பகலும் செவிங்க. நீங்கள் எவ்வளோ துக்கப்படுக்கலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வேதனை தீரும். அதுவரையும் காத்துருங்க. மத்திய 24:13 சொல்லுகிறது, முடிவு பருந்து நினைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புனா சாதாரணமானதல்ல. உயிர் உள்ள வரையும், முடிந்த வரையும், வருக வரையும் காத்திருக்கணும். ஜெபத்தோடு காத்திருக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்கணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கையுள்ள சருகளே அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான் நன்மை தருவேன். இன்றைக்கே தருவேன்னு சொல்லியிருக்காருல, காத்துருங்க, அவர்கிட்ட காத்துருங்க. அவர் அற்புதம் செய்வார், விடுதலை தருவார், ஜெயம் கொடுக்குற தேவனாக இருப்பார். அப்படி நாமும் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் மாறாத தேவன். ஆகவே சொல்கிறார், நீதியை சரி கட்டுகிற தேவனாய் கர்த்தாவே. யார் சொல்கிறா? யார் இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும்? யார் சொன்னாங்கன்னு சங்கீதம் 94 எழுதப்படவில்லை. நீதிக்காக, நியாயத்துக்காக அவங்கள அநியாயமாக யாரோ துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த துன்பப்படுத்துகிறாங்களே, எப்படி நீதி இல்லாமல் அநியாயமாக செய்கிறாங்களே, அவர்கள் நீங்கள் சரி கட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தான் அந்த தெய்வ பிள்ளை கேட்டு புலம்பியிருக்காங்க ஆண்டவர்கிட்ட. அதே வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு, அதிசயம் செய்ய போகிறாரு, மகிமையான காரியங்களை செய்ய போகிறாரு, விடுதலை தரப்போகிறாரு. குமாரன் விடுதலாக்கினான், மெய்யாலும் விடுதலை. பரிசுத்தாவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக தருவார். காத்திருந்து என்ன பண்ணுங்க? விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்து என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்து என்ன பண்ணுங்க? தேவ ராஜ்யத்துக்கு தகுதியாக மாறுங்க. பரலோக ராஜ்யம் தகுதியாக மாறுங்க. இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வரப்போகிறார். இனிமேல் இந்த உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் அதிகமாகுமோ தவிர, விலைவாசி அதிகமாகுமோ தவிர குறையாது. அதனால் நீதியை சரி கட்டுறது தேவன் உன் பக்கத்தில் இருக்கார். நியாயந்திருக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த காரணத்துலையும், எந்த விதத்துலையும், எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லிட்டு தெரியாதீங்க. அக்கிரமம் செய்ய நினைக்காதீங்க. ஐயோ அவன் செய்யறான் நானும் செஞ்சா என்ன அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அவன் ஊழியக்காரி அவங்களே போய் சொல்கிறாங்க, அவங்களே தவறான வாழ்க்கை வாழ்கிறாங்க, நான் வாழ்கிறதுக்கு என்னென்னு வாழாதீங்க. கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்காக உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகவே அன்பு தேவச்சனமே என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு மகிமையா புகழ்ச்சியா இருங்க. தேவராஜ்யத்துக்காக எப்போவுமே ஆயத்தமாக இருங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருவாரா என்னை உன்னை தேடி வருவாரா? வருவாரா என்னை தேடி வருவாரா? வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குறேன், மேகத்தை நான் கேட்கிறேன். வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குறேன், மேகத்தை நான் கேட்கிறேன். வருவாரா என்னை உன்னை தேடி வருவாரா? வரப்போகிறார். நீதியை சரி கட்ட தான் ஒரு வருவார். நியாயம் தீர்க்க தான் ஒரு வருவார். அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவங்க வெளிப்படுத்தல் 22:11 சொல்லப்படுகிறது. அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தம் இன்னும் ஆகட்டும். நீதி செய்கிறோம், நீதி செய்யட்டும். அக்கிரமம் செய்கிறோம், அக்கிரமம்
செய்யட்டும். சூனியம் செய்கிறியா, சூனியக்காரா செய். யாரை செய்ய போகிற? எத்தனை குடும்பத்தை அழிக்க போகிற பண்ணு. ஆனால் என் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் வரும்போதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவர் நியாயம் தருப்பார். ஆகவே உன் நீதிக்கு பலன் நிச்சயமாக தருவார். உன் நியாயத்துக்கு பதிலை நிச்சயமாக கொண்டு வருவார். அது வரையும் காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றிப்பா. இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட இந்த பிள்ளைகளோடு கூட பேச முடிய ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இப்படி கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இடைப்பட்ட கொஞ்ச நாளாக பேச முடியல. ஆவியானது நாளில் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சோர்ந்து போயிருப்பாங்க, கலங்கியிருப்பாங்க. அநியாயம் செய்கிறவங்களா, அக்கிரமம் செய்கிறதாலும் அதை கேட்டு மாற உதவி செய்யுங்க. நீதி நியாயம் உன் பிரியமானவங்களாக நடக்க உதவி செய்யுங்க. இப்படி பரிசுத்த நாம் மையப்படுத்த உதவி செய்யுங்க. சோர்ந்து போகாதவங்களுக்கு பலன் கொடுங்க. இந்த சத்தியத்தை கேட்டது இப்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.